இனியவை பேசுதல். எவரிடமும் பேசும்போது இனிமையாக பேசுவதை விடுத்து கடும் சொல்லை பேசுவது கனியை விடுத்து காயை உண்பது போலாகும். ஒரு ஆசிரமத்தில் நுழைகிறோம். உள்ளிருந்து வணக்கம், வருக, அமருங்கள் என ஒரு கிளி வரவேற்கிறது. ஒரு கசாப்பு கடைக்கு செல்கிறோம். அங்குள்ள கிளி வெட்டு, குத்து என்கிறது. என்ன வேறுபாடு? வளரும் சூழ்நிலை. வீட்டிற்கு செல்கிறோம். குழந்தை ஓடி வந்து கதவை திறக்கிறது. என் கண்ணே, மணியே என்று கொஞ்சுகிறோம். மனைவியிடம் தாகமாக இருக்கிறது, கொஞ்சம் தண்ணீர் கொடு என்று வேண்டுகிறோம். வேலை செய்யும் லட்சுமியை பார்த்து எவ்வளவு அழுக்கு, இங்கே துடைக்கவில்லையா என்று கோபமாக கடிந்து கொள்கிறோம். அலுவலகம் செல்கிறோம். அங்கு தட்டச்சர் மீது உயர் அதிகாரி வசை மாறி பொழிகிறார். பொறுமையாக என்ன தவறு என சொல்லி திருத்தலாம். நம் எதிரில் இருக்கும் நபர்களுக்கு ஏற்றவாறு சொற்களை பயன்படுத்துகிறோம். நண்பர்களிடத்தும் அல்லது நமக்கு வேண்டியவர்களிடத்தும் கனிவாக பேசுகிறோம். எதிரிகளிடத்தும் வேண்டாதவர்களிடமும் பணியாளர்களிடமும் கடுமையான சொற்களையும் பயன்படுத்துகிறோம். ஆனால் எல்லாரிடத்தும் எந்த தருணத்திலும் இனிமையான சொற்களையே பேச வேண்டும் என்பது வள்ளுவரது கருத்து. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என இனியவை கூறல் அதிகாரத்தில் எடுத்துரைக்கிறார்.